இன்றைக்கான ஐக்கிய அரபு அமீரகத்தின் செய்திகள். அபுதாபியின் ஒருங்கிணைந்த போக்குவரத்து மையமான ஐடிசி தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து ஐடிசி வெளியிட்டுள்ள அறிவிப்பில், அபுதாபியில் உள்ள பொதுவான பார்க்கிங் தளங்களில் வாகனங்களை நிறுத்துபவர்கள் இனி விதிமீறலில் ஈடுபட்டால் விதிமீறலுக்கான அபராதமானது பேப்பரில் பிரிண்ட் செய்யப்பட்டு வழங்கப்படாமல் வரும் அக்டோபர் 24ஆம் தேதி முதல் மின்னணு முறையில் வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் அனுப்பப்படும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் அந்த எஸ்எம்எஸ்ஸில் மீறல் தொடர்பான அனைத்து தேவையான விவரங்களும் அடங்கி இருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அக்டோபர் 24ஆம் தேதி முதல் இந்த புதிய நடைமுறை அமலுக்கு வரவிருப்பதால் பொதுமக்கள் தங்கள் தொடர்பு தகவலில் செல்லுபடியாகும் தொலைபேசி எண் இருப்பதை உறுதி செய்யுமாறு ஐடிசி கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் அபராதத்திற்கான டிக்கெட் எஸ்எம்எஸ் மூலம் வழங்கப்பட்ட 30 நாட்களுக்குள் செலுத்தப்பட்டால் அபராத தொகையில் 25% தள்ளுபடி மூலம் வாகன உரிமையாளர்கள் பயனடைய இந்த நடவடிக்கை உதவும் எனவும் ஐடிசி குறிப்பிட்டுள்ளது. அபுதாபியில் உள்ள ஒரு உணவகமானது உணவு பாதுகாப்பு சட்டத்தை மீறியதற்காக தற்போது மூடப்பட்டுள்ளது. அபுதாபியின் அல் சலாம் தெருவில் இயங்கி வந்த அல் மதாத் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் உணவகத்தை அபுதாபி உணவு பாதுகாப்புத்துறை தற்போது மூடியுள்ளதாகவும் உணவு பாதுகாப்பு சட்டத்தை மீறியதற்காக இந்த உணவகத்தின் மீது நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அபுதாபியில் உள்ள அனைத்து உணவகங்களையும் அபுதாபி அரசு கண்காணித்து வருவதாகவும் மக்களுக்கு தரமற்ற உணவுகளை வழங்கும் நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது. உணவகங்கள் இதுபோன்ற தரமற்ற ஆபத்தான உணவுகளை பரிமாறினால் பொதுமக்கள் 800555 என்ற எண்ணிற்கு அழைத்து புகார் அளிக்கலாம் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் விமான நிறுவனங்களான எத்திகாட் மற்றும் எமிரேட்ஸ் ஆகிய விமான நிறுவனங்கள் பெரிய அளவில் வேலைவாய்ப்பை வழங்குவதற்காக ஆள் சேர்ப்புக்கு தயாராகி வருகின்றன. மத்திய கிழக்கில் விமானத்துறையில் சுமார் 2 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அடுத்த 20 ஆண்டுகளில் அதிக ஊழியர்களை வேலைக்கு அமர்த்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான ஆள் சேர்ப்பு செயல்முறை விரைவில் தொடங்கும் என்றும் இதில் 54,000 விமானிகள், 51,000 தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் 91,000 பணியாளர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2040க்குள் 3,000 புதிய விமானங்கள் தேவைப்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் இதற்காக 2.75 டிரில்லியன் மதிப்புள்ள திர்ஹம்ஸ்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு எத்திகாட் மற்றும் எமிரேட்ஸ் ஆகிய விமான நிறுவனங்கள் 4,500 கேபின் குழுக்களை அறிமுகப்படுத்துவதாக அறிவித்திருந்தது. அதில் எமிரேட்ஸ் விமான நிறுவனம் 3,000 கேபின் குழுவினரையும் 500 விமான நிலைய ஊழியர்களை இலக்காக கொண்டுள்ளதாகவும் எத்திகாட் விமான நிறுவனம் 1000 கேபின் குழுவினர்களை இலக்காக கொண்டுள்ளதாக அறிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது GPS தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி.